ரெண்டாவது அதே நூலை நான் எழுதுறேன், அதை அப்படி பதிப்பிக்கிறது வேற, அது செராக்ஸ் காப்பி எடுக்கிறது, இது இருக்கிறது அப்படி பண்றது. அதே தான் ரெண்டாவது எழுத அவர்கிட்ட சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல வந்துடும். அதை அப்படியே எடுத்து போய் எடுத்து அவரால் எழுத முடியாது. ஏன்னா மாற்றத்துக்குரியது. ஒரு தடவை சுத்தினது சரின்னு சொன்னா ரெண்டாவது தடவை சுத்த வேண்டாம. பிரபஞ்சமே எப்படின்னா இயக்கம் எப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? பூமி ஒரு தடவை இப்படி சுத்துது இல்லையா? அந்த ஒரு தடவை சுத்துறது அதே தான் ரெண்டாவது செய்துகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு தடவை இப்படி சுத்திட்டு வந்துட்டு பழையபடியும் சுத்துது, பழையபடியும் சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா முதல் சுத்தின மாதிரி அடுத்தால சுத்துது, அடுத்தால சுத்தின மாதிரி அடுத்தால சுத்துதுன்னு நம்ப கூடாது. லாஸ் ஆஃப் எனர்ஜி, லாஸ் ஆஃப் கெயின் ஆஃப் எனர்ஜி இல்லையா? நிச்சயமாக அதில் என்ன இருக்கும்? மாற்றங்கள் இருக்கு. அதான் இயக்கம். மாற்றமே இல்லைன்னா இயக்கமே இல்லையே. அதுல ஒரு சேஞ்சு வரல வராதுன்னு சொன்னா அது மாறாது, அப்படிதான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும். இப்போ நீங்க முதல் ஒரு பேப்பரை கிழிக்கிறீங்க, ஒன்றும் கிழிச்சிருவீங்க, ரெண்டாவது அதே போல கந்தி பேப்பர் எடுத்துட்டு அதே மாதிரி கிழிக்க சொன்னா அதே மாதிரி வருமா? ஒரு நியூஸ் பேப்பர் இப்போ கையில் கொடுக்குறேன், இது கிழிப்பாங்கிறேன், டப்புன்னு கிழிச்சிருந்தீங்க, அதை அப்படி வச்சுக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு பேப்பரை எடுத்து இதையும் கிழிங்கிறேன், இப்போ இந்த பேப்பரையும் கிழிக்கிறீங்க, இந்த கிழிச்சது அந்த கிழிச்சு ஒன்றா இருக்குமா? ஒரே பேப்பர் தான், நீங்க தான் கிழிக்கிறீங்க. ஆனா ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும், இது இப்படி இப்படின்னு இருக்கும். இந்த கிழிச்சதுல அந்த ஃபோர்ஸ், நீங்க செலுத்தின ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, நிச்சயமா மாற்றம். அப்படிங்கிற பொழுது ஒரு விஷயத்தை ஒரு தடவை கேட்டுட்டோம், அதே தானே. ஏன்னா ஞானத்துல வந்தவங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லலாம், அவங்க விவரம் இல்லாதவங்க. புரியுதா? எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறை அது புதுசுன்னு நினைக்கணும். புதுசாதான் இருக்கும். பழசா இருக்குன்னா அடுத்த அளவுக்கு வராது, அப்படி நம்பணும் இயற்கையை. அதனால்தான் ஞானிகள் என்ன சொல்லுவாங்க, இயற்கையே இறைவனை சொல்கிற பொழுது நினைச்சுட்டே இருக்க 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 இன்பம்பா. நினைக்க நினைக்க நினைக்கும் தோறும் ஓரும் இன்பம் இல்லையா? சொல்ல சொல்ல இனிக்குதையா. வடிவழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் முருகாம்பாங்க, அப்படிதானே? அதே முகம்தான், ஆனா ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் இதனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு விதமாக இருக்கும். நான் தான் பல முறை சொல்லியிருப்பேன், டி நகர் அதே டி நகர் தான், அதே கடைகள் தான். நீங்க ஒரு தடவை போகும்போது சந்தோஷமா போகும்போது பார்த்தீங்கன்னா டி நகர் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சோகமா போகும்போது பார்த்தா டி நகர் சோகமா தெரியும். ஆனா டி நகர் அதுதான். அப்போ ஒரு முறைக்கு அடுத்த முறை நீங்க செல்கிற பொழுது அங்க என்ன ஒரு இயக்கம் வேற, அதே இயக்கம் இல்லை. பைக்ல இங்க இருந்து டி நகர் கிளம்புற ஒரே பைக்கு, அதே பைக்கு தான், நீங்க தான். ஆனா முதல் செலவழிஞ்ச பெட்ரோல் வேற, இப்ப போட்ட பெட்ரோல் வேற. அதே பெட்ரோல்லயே போறோம். ஓட்டும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே போக மாட்டோம். இப்போ ஒருத்தனை இங்க இருந்து ஜீவா காங்கிரஸ் போயிட்டு வாப்பான்னு சொல்றோம், கரெக்டா அவனுக்கு தெரியக்கூடாது, போயிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்ன பண்ணிக்கணும், ஒயிட் மண் போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டோ எடுத்துட்டு ரெண்டாவது அவனை போன்னு சொன்னா அதே லைன்லயே போவான். இப்படி போவான், இல்லை இப்படி போவான். ஆனா அவன் தான் ஜீவா காங்கிரஸுக்கு தான் அதே பைக்ல தான் போறான். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த குறிக்கோளும் கிடையாது. இப்படி போகணும் அப்படி போகணும்லாம் அவன் நினைச்சே போகல. ஆனா சாதாரணமாக இயங்குகிற பொழுது அங்க என்ன வந்துடும்? மாற்றம் வந்துடும். நீங்க ஒரு விஷயத்தை ஒரு முறை பேசுறதுக்கும் ரெண்டாவது பேசுறதுக்கும் அதில் மாற்றம் இருக்கும், அதை நம்பணும். ஏன்னா இயற்கையில் ஒவ்வொரு மணித்துளியும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
அதனால்தான் இயற்கையை முழுமையாக என்ன பண்ண சொல்றாங்கன்னா அனுபவிக்க சொல்றாங்க. எந்த மணித்துளியை கூட நீங்க இழந்துடக்கூடாது. ஏன்னா இழந்ததை அதே போல அனுபவிக்கலாம்னா முடியாது, கிடைக்காது. ஒரு முறை ஒரு விஷயத்தை இழந்துட்டோம்னு சொன்னா மீண்டும் அந்த சுகம் கிடைக்காது இல்லையா? காலையில சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க, ரசம் வச்சிருக்கிறீங்க, பருப்பு கூட்டு வச்சிருக்கிறீங்க, சாப்பிட்டீங்க. அதே சாதம் தான், அதே பருப்பு தான், அதே ரசம் தான். ஆனா இதை ஒரு 11 மணிக்கோ மதியமோ சாப்பிட்டு விடுற பொழுது செய்தி வருமா வராதா? வருமா வராதா? அப்ப சுட இருந்தது. இப்ப எப்படி இருக்கும்? 6 பேர். ஆனா அதே சாப்பிடுறதுதான், அதே பொருள் தான். நிகழ்வுகள் ஒரு முறைக்கு மறுமுறை வருகிற பொழுது மாற்றத்துடன் இருக்கும். நிகழ்வுகள் ஒரு முறைக்கு மறுமுறை வருகிற பொழுது மாற்றத்துடன் இருக்கும். அப்ப இத ஞானவான்கள் கவனத்தில் வைக்கிறது. ஞானவான்கள் கவனத்தில் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தான் அதை செய்துட்டோமே, நாம தான் அதை பண்ணிட்டோமே சொன்னா அடுத்த முறை பண்ண சொன்னா அதே மாதிரி இருக்காது. அது பண்ணது தனி, அது தனி, இப்ப நீங்க பண்றது தனி. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு செயல் செய்கிற பொழுதும் அதை ரொம்ப கவனமா செய்யணும். மீண்டும் இதை செய்யலாம்ங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நாளைக்கு இதே போல நாளைக்கு நான் பார்த்துருக்கேன், நாளைக்கு இருந்து வேற இல்லையா? இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்த சூழ்நிலை வேறையா இருக்கும், நாளைக்கு ஆபீஸ்ல உள்ள சூழ்நிலை வேற, உங்க ஸ்ட்ரென்த் வேற, உங்க தாட்ஸ் வேற, எல்லாமே மாறிடும். இப்போ இன்னைக்கு டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாத்தீங்கன்னா பக்கத்துல 2-3 பேர் இருப்பாங்க, நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஸ்பீடா டைப் எடுத்து பண்ணிடுவீங்க. இதே நாளைக்கு பண்ணிடுறோம்பா, இதே மூட்ல மூடி வச்சு போவீங்க. மறுநாள் போகிற பொழுது பார்த்தா அங்க யாருமே ஆபீஸ் இருக்க மாட்டாங்க. இதே ஆள் அங்க இருப்பானா? வந்துருக்க மாட்டான். நீங்க இருந்து அடிக்கணும். அப்ப அடிக்கும் போது உங்க மூடு மாறிடும். இப்ப எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு அடிச்சீங்களோ அது ஒரு லோன்லினஸ் ஃபார்ம் ஆயிடும். அப்போ அங்க அடிக்கும் போது நீங்க அடிக்கிற ஸ்பீடு என்ன ஆயிரும்? ஒண்ணு கூடும் குறையும். மனநிலை தடுமாற்றம் வந்துடும் இல்லையா? அதே நிலை அடுத்த வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நிகழ்வு மறுமுறை வருகிற பொழுது அதுல என்ன இருக்கும்? மாற்றத்துடன் தான் இருக்கும். இப்போ சிந்திச்சு பாருங்க, ஒரு உபதேசம் ஒரே டாபிக்கையே அதையே மீண்டும் சொல்லுகிற பொழுது அங்க என்ன வரும்? அப்ப நாங்க இருந்த கர்மாக்கு தக்கவாறு இருக்குமா? அப்ப கர்மா தக்கவாறு இருக்குமே. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உண்மையாக உபதேசத்திலேயே ஊறிக்கிட்டே வந்தா ஏற்கனவே கர்மா குறைஞ்சிருக்கும். அப்போ உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு அந்த மேட்டர் சொல்லும்போது புதுசா இருக்கும். சரி நேரத்துல கர்மா உங்களுக்கு கூடி இருக்கும். அப்போ சொல்ல வேண்டியது சுருக்கி மாற்றி சொல்லுங்க. அதே நிலையில் இருக்க மாட்டீங்க. ஒண்ணு கூடி இருக்கும் அல்லது குறையும், உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு இல்லையா? இதேதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வராங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தான் வராங்க. இதே இடத்துலதான் நம்ம இதே உபதேசம் தான் நான் தான் பண்றேன். ஆனா அவங்களுடைய மனநிலை பார்த்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விதமா இருக்காதா? ஒரு பிரச்சனையோட வரமாட்டாங்களா? அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி இருக்காது. இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அன்னைக்கு இருந்த அந்த தெளிவு, அந்த தேடுதல் இல்லையா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக அவங்க என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்தணும். இதுதான் ஞானிகள் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு நிமிடத்தை கூட, ஒரு வினாடியை கூட உதாசீனப்படுத்த. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் சொல்கிற பொழுது இத்தனை சுவாசம்னு ஒரு கணக்கு இருக்குங்கிறாங்க இல்லையா? ஸோ இவன் ஆயுள் பூரா இவன் ஒரு 40 லட்சம் சுவாசம் இவன் பண்ணணும் சும்மா கணக்கு சொல்றேன். அப்ப இப்ப சுவாசிட்டு இருக்க உங்க சுவாசம் குறைந்து கொண்டே தானே போகும். உங்க அக்கௌண்ட்ல குறைஞ்சிட்டே தானே வரும். அப்ப அடுத்த நாள் நீங்க இதே மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆயுள் நிலை அங்க என்ன இருக்கும்? அப்ப அந்த ஆயுள் நிலை குறையும் போது அங்க நீங்க செய்யக்கூடிய செயல்
அதுக்கு தக்கவாறு தான் அமையும் இயற்கை. பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் எடுத்து செலவு பண்ண முடியும் இல்லையா? அப்ப இயற்கை என்ன பண்ணும்னா உங்க ஆயுள் குறைய குறைய அதனுடைய செயல்பாட்டையும் குறைச்சிக்கிட்டே வரும். ஒருத்தன் இளைஞனா இருக்கிறான், அப்ப அவன்கிட்ட என்ன கொடுக்கும்? நிறைய பணியை கொடுப்பாங்க. இதே முதியவன் ஆயிட்டா அவனோட பணி குறைவா தான் வளரக்கூடிய. ஏன்னா அவனால முடியாது, அவர் தானே ரிட்டையர் போறாரு, உடம்புல சக்தி இருக்காது, நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி என்ன ஆகுன்னா பிரபஞ்சம் அது உங்களுக்கு செய்தோ செய்யலையோ உங்களால அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால ஒரு நாள் இருந்த மாதிரி அடுத்த நாள் அமையும். தயவு செய்து கணக்கு வைக்கிறது. இன்று போல் நாளை இல்லை இல்லையா? இன்று போல் நாளை. அப்போ குருங்கிறவர் ஒரு நாள் ஒரு உபதேசம் பண்ணா அதே சப்ஜெக்டை சில சப்ஜெக்டுகள் திரும்ப கூட நான் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு நாள் நீங்க எழுதி வச்சதை பார்த்தீங்கன்னா ஞானத்தை தான் நம்ம பேசுறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்குமா இருக்காதா? நீங்க முழுக்க வாசிச்சீங்கன்னா குருட்ட சரணாகதி ஆகணும், குரு சொல்லதை கேட்கணும், உபதேசத்தை நடத்தணும், அது ஜெனரல் மேட்ரு. ஆனா சொன்ன பாங்கு வழிமுறை அது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும். அப்ப எப்படி ஒரே மாதிரி சொல்றாங்க ஒரே மாதிரி அமையும் சொல்ல முடியும் இல்லையா? மாற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் உபதேசம் கேட்கணும், ஒவ்வொரு நிமிடமும் கேட்கணும். அப்பதான் உங்களுடைய இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறாருன்னா வாயில் என்ன சொல்லுவாங்க? தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர் பார்த்துக்குவாரு. டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு அந்த மெடிசன் எடுத்துருங்க, இப்போ டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ஏறி இருக்கு, இப்போ இது பண்ணுங்க. அப்ப அவர்களுடைய தன்மைக்கு தக்கவாறு தான் வழங்கப்படும், தகுதிக்கு தக்கவாறு கொடுக்கப்படும். அப்ப இவனுடைய கர்மா குறைவு கூடுதுங்கிறத பொறுத்து அங்க என்ன வரும்? உபதேசமும் மாறும். அப்ப அதே உபதேசம் தான் எப்படி சொல்ல முடியும்? அதை பெற்றுக்கொள்கிற நீங்களும் மாறி இருப்பீங்க. ஒரு நாள் நல்ல மூடா இருக்கும், ஞான வழியில நம்ம எல்லாம் சேர்ந்து ஞான வழியை தூக்கி நிறுத்திடணும். என்ன பண்ணணும்? அதை செய்யணும், இதை செய்யணும். நம்மளால முடிஞ்சு நம்ம இருந்த காலத்துல ஞான வழிக்கு நம்ம நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு இதை அறிமுகப்படுத்தணும். ஆனால் ஒரு நாள் நல்ல மூடு இருக்கும், அதை செய்யலாம் இதை செய்யலாம். இன்னொரு நாள் அதுதான் ஐயா சொல்லிட்டாரு, அது வளர்ற மாதிரி வளரும், யாரும் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாம என்னத்தை அதை வளர்க்குறது? ஒரு நாள் இன்னொரு நாள் என்ன பண்ணும்? அவனுக்கு எவ்வளவு சொல்லி எவன் என்னட்டு கேட்கறான், அவன் கர்மாவும் அவனுக்கு இருக்கிறான், நம்ம கர்மா நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்ம பிரச்சனைக்கு நமக்கு வழி தெரியலையே, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, அம்மா நம்ம பிரச்சனைக்கு இன்னும் நம்ம அடையாளம் காணலையே, உட்கார்ந்துட்டே இருக்கிறோம். இதுக்கு நிலைமை என்ன, முடிவு என்ன? ஆனா ஒரு சோர்வு மனப்பான்மை தட்டிடும். தட்டாதா? ஒவ்வொரு நாளும் ஒரு விதமா இருக்கும். ஒரு நாள் இருந்த ஸ்பீடு அடுத்த நாள் இருக்காது. ஒரு நாள் தொய்ந்துடும், அப்புறம் அடுத்த நாள் ஸ்பீடு வரும். மனநிலைகள் உங்க கர்மாக்கு தக்கவாறு எவ்வளவு ஒரு புண்ணியமும் சுத்தமும் உங்கள்கிட்ட ஏறிட்டு இருக்கு, அவ்வளவுக்கு ஸ்பீடு வரும். அதை பார்க்கலாம். இந்த கோயில்கள்ல அந்த பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓரமா உட்கார்ந்துக்குவாங்க. இந்த கோயில் அந்த காலத்துல, இப்ப எல்லாம் திருட்டு பசங்க. அப்போ கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஓரமா மரத்தடியிலையோ ஒரு மருத்துவர்களையோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அங்க நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வர்றவங்க போறவங்க எல்லாம். அப்போ உண்மையா அந்த கோயில் மேல ஆர்வமும் சுத்தமும் பக்தி இருந்துன்னா அவன் அங்கிருந்து வருவான். வரும்போதே அந்த மண்ணை தொட்டு கும்பிடுவான், கோயில் போகிறத பார்த்து சுற்றுவான், ஒரு சுத்திக்குவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஓடுவான், அங்க இருக்கிறத பார்த்து குப்பையெல்லாம் பொறுக்குவான். யாரையும் கவனிக்க மாட்டான், சுத்தப்படுத்துவான். கட 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 நல்ல வேலையை பார்த்துட்டு இருப்பான். இன்னொருத்தன் வருவான், அவனை ரெண்டு பேரும் ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருப்பான். இன்னொருத்தர் வருவான், நேரம் சாமி கும்பிடுறது மட்டும்தான். நம்ம அதுதானே வந்தோம், இதை பத்தி கவலையே பண்ண மாட்டான் இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக ஒரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு விதம்ங்கிறது என்னன்னா அவரவர்களுடைய இல்லையா, அந்த கர்மாவுக்கு தக்கவாறு தான் அவர்களுடைய செயல்பாடு.
அப்ப புண்ணியம் இருக்கிற பொழுது அங்க என்ன இருக்குன்னா வேகம், சுத்தம் இருக்கும். தொண்டு எல்லாரும் செய்ய முடியாது. தொண்டு எல்லாரும் செய்ய முடியாது இல்லையா? அப்ப தொண்டு செய்யணும்னா முதலாவது என்ன வரணும்? ஏற்கனவே பக்குவப்பட்டவனா இருக்கணும், நிறைய அடிப்பட்டவனா இருக்கணும். அப்பதான் தொண்டு செய்யறதுக்கு ஆர்வம் வரும். அந்த தொண்டே அப்பதான் புரியுமா. அதுக்கு முன்னாடி தொண்டு நீங்க என்ன சொன்னாலுமே நான் வேலை கட்டோம்னா அது போய ஆண்டுவான். மற்றவங்களை பண்ண சொல்லு, ஞாயிற்றுக்கு பண்ணணும். அப்புறம் பிரஸ்டீஜ், அப்புறம் தாங்கக்கூடிய அகங்காரம், நம்ம போய் இதெல்லாம் செய்யறதா? இப்படி என்ன ஆகுதுன்னு சொன்னா அவனை பிரிஞ்சு தள்ளிட்டு வளர்ச்சி நிலைங்கிறது அவன்கிட்ட இருக்கக்கூடிய சுத்தமும் தொண்டுதான். வளர்ச்சி நிலை ஒருவனுடைய சுத்தத்திலும் தொண்டிலும் தெரியும். அந்த சுத்தம்ங்கிறது அவன் பேசுறது, எந்த பொய்மை, பகை, வெறுப்பு, கோபதாபங்களற்று அன்பா பேசுறது இல்லையா? வாக்கு சுத்தம், உண்மையே பேசுவது. தொண்டு என்பது முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பது. வேற எதுலையும் சிக்காம இருந்தாதான் நம்ம ஒன்றில் அர்ப்பணிக்க முடியும். வேற எதுலையும் சிக்கிட்ட அர்ப்பணிக்க முடியுமா? ஏன்னா அது நம்மளை உருட்டி இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப அவைகளில் இருந்து இவன் தன்னை அர்ப்பணிக்கணும்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும்? எந்த சிக்கல்லையும் பிக்கல் பிடுங்கல்ல மாட்டாம இருந்தாதான் உண்மையான தொண்டு செய்ய முடியும். வளர்ச்சி நிலை நாளுக்கு நாள் மாறும். இப்போ மரம் நினைத்து கொண்டிருக்கும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா மரம் தன்னுடைய இலைகளை இழந்து கொண்டிருக்கும். வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இழந்து கொண்டும் இருக்கும். அதே உணர்வு. அப்ப அந்த இழப்புகள் தான் வளர்ச்சியை கொடுக்கும் இல்லையா? ஒரு மறுபடி வளருது, அதுல நிறைய இலைகள் இருக்குது. அந்த இலை விழுந்தாதான் அடுத்தால அது உயர்நிலைக்கு போகும், அடுத்தால முளைக்கும். சரிதானா? போனாதான் ஒண்ணு அதுலேயே இருந்து. அப்ப மாற்றம் என்பது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும். மாற்றம் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும். குருவை உதாசீனப்படுத்துவானா? எல்லாம் அவர் என்ன சொல்லிட்டாருப்பா, என்ன அதான சொல்றாரு, இதுதானே ஞானம் தான் சொல்ல போறாரு, ஞானத்தை தான் பேச போறாருன்னா ஒவ்வொருவரிடம் பேசும்போதும் ஒரு விதமாக அமையும் நான் உணர்வான், விட மாட்டாங்க இல்லையா? வாரியார் சாமி இந்த தடவை கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தோம், வந்து பேச வந்தாரு கோயில், எங்க ஊர் கோயிலுக்கு. அப்புறம் அடுத்த தடவை வரும்போது அவர் கூப்பிடுவாங்க. அப்ப வந்து கூட்டம் ஓடும், ஏன்னா ஏற்கனவே கேட்டாச்சே அது என்ன பேசிட்டாரேன்னு இல்லை. இப்ப வருகிற பொழுது இப்ப புதுசாக சொல்லுவார், ஒரு புது மேட்டு வரும். ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு இருப்பாங்க, எத்தனை முறை வந்தாலும். சொல்லலாம் ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்குமா இருக்காதா? அப்படி மாற்றம் நிகழும்னு நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு குருவை உதாசீனப்படுத்துவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய உபதேசங்கள் என்னவாகும்? ஒவ்வொரு விதமாக அமையும், தேவைக்கு தக்கவாறு மாறிக்கொண்டு. அதே மாதிரி உலகத்துல வாழ்கிற பொழுது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செய்கிற பொழுது, ஒரு நிகழ்வு செய்தீங்கன்னா அதோட அந்த நிகழ்வு முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது செய்யறது புதுசுன்னு நினைக்கணும். அப்ப இத சிறப்பா செய்யணும். வாய்ப்பு தான். அதான் ஒவ்வொரு வாய்ப்பு. அப்படி நினைச்சாதான் நீங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா எப்படி இருப்பீங்க, கரெக்டா இருப்பீங்க. இந்த தெளிவுகள்லாம் வரணும். இதெல்லாம் வந்தாலும் அமைதியா உட்கார்ந்து உபதேசத்தை கேட்கறதுக்கும், இந்த அடிப்படை அறிவு வராத பட்சத்துல நீங்க எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. எந்த அடிப்படை அறிவு சொல்லு?
நிமிடம் வந்து வளர்ச்சி மாற்றம் இருக்குன்னு நினைச்சாதான் வளர முடியும். ஆமா, இது இதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்தால வரும் வேற, இதுவே அல்ல. ஏன்னா அந்த சிந்தனைய பதிக்கணும். அது அடிமனத்துக்குள்ள ஆழமா இருந்தாதான் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்க எப்படி புதுசு புதுசா பார்க்க முடியும். ஒவ்வொரு செயலையும் புதுசு புதுசா செய்ய முடியும். ஒவ்வொரு செயலையும் சிறப்பா செய்ய முடியும். முழுமையா செய்ய தோணும் இல்லையா? ரெண்டாவது இதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பொழுது கரெக்டா செய்வாங்க இல்லையா? இன்னொரு வாய்ப்பு இருக்குதுனால தானே தவறுகள் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த எக்ஸாமினேஷன் இந்த பசங்களுக்கு அரியர் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். அப்போ இவன் என்னப்பா இந்த பேப்பர் போட்டு அடுத்த இடம் பார்த்துக்கலாம்ப்பா. அசால்ட்டா இந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையா சொல்லுவான், எனக்கு ஒரு 10 பேப்பர் இருக்குதுப்பா. அது இருக்க என்ன 2 வருஷம் இருக்குல்ல, 3 வருஷம் டிகிரி படிக்கிறான்னா அவர் முடிக்கும் போது பார்த்துக்கலாமா? முடிக்கும் போதுங்கிறது வந்து என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குன்னு என்ன தெரியும், என்ன அமையும்? இவனுக்கு எக்ஸாம் எழுதுற அளவுக்கு உடல்நிலை சூழ்நிலை இருக்குமா? இவனை படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் சூழ்நிலைகள் இருக்குமா? அதே கல்லூரியில் அதே பாடத்திட்டங்கள் நடக்குமா? எவ்வளவு விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கும் இல்ல? நினைச்சு பாரு. இந்த அடிப்படைய ஞானம் வாழ்க்கையில போகிற பொழுதுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? முடிஞ்சுன்னா அடுத்த சுற்று, அதே சுற்று கிடையாது, பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். ஒருத்தன் ரன்னிங்ல ஓட சொல்றோம், 3 சுற்று சுற்ற சொல்றோம். அந்த முதல் சுற்று சுற்றி வந்த மாதிரியே 2வது சுற்று சுற்ற மாட்டான். முதல் ரொம்ப ஸ்பீடா போவான், அப்புறம் ஸ்பீடு குறையும். செலவு பார்த்தா முதல் ரொம்ப மெதுவா போவான், போக போக கூடும். 3 சுற்று சுத்துறதுக்குள்ள நீ கரெக்டா நோட் பண்ணா 3 சுற்று 3 வித்தியாசமாக இருக்கும். ஒரே சீர்ல அமைதி அமையாது. அப்படிதானே? காரணம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பூதமாக இருந்தா அதே மாதிரி இருக்கும். 5 பூதங்களுடைய கலப்பு. அப்ப 5னுடைய சேர்மானங்கள் என்ன ஆகும்? வித்தியாசமாகும். அதனாலதான் மாற்றம். ஒண்ணுன்னா அது அப்படியே இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 பேர் சேர்ந்தாலே சிக்கல், 3 பேர் சேர்ந்தா அதுக்கு மேல. அப்ப 5 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு மனிதன் 5 பூதமும் உட்கார்ந்துருக்கா, அதை அவனை போட்டு ஆட்டிட்டு இருக்கு. இன்னொரு மனிதன் வரான், அவன்கிட்ட 5 பூதம். இப்ப அந்த 5 என்னாச்சுது? ஸ்கொயர்ல பார்க்கணும். மல்டிபிளிகேஷன் 25. அவ்வளவு வேலை இருக்கணும் இல்லையா? அப்ப அவ்வளவு சிக்கல் அங்க உண்டாயிரும் 2 பேர் சந்திச்சா. அதனாலதான் தாம்பத்திய வாழ்க்கையில ரொம்ப சிக்கல். நண்பர்கள் 2 பேர் ஒரே கருத்துல வாழ்க்கை கூட இருக்கவே முடியாது. அப்பா பையனே இருக்க முடியாது, அம்மா பிள்ளையே இருக்க முடியாது, யாருமே வாய்ப்பே கிடையாது. நேற்று பிடிச்சிருக்கும், இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், இன்னைக்கு வெறுப்பா இருக்கும், நாளைக்கு பிடிக்கும். பட்டு அப்பா பிள்ளைகள்லாம் பாசத்தோடு போயிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஒரு நாள் இவர் கேட்டது வாங்கி கொடுக்க மாட்டாரு, அவர் கோவத்துல திட்டிருப்பாரு, அன்னைக்கு மூஞ்சி எடுத்து வச்சுட்டு போயிடுவான். ஒரு நாள் அவர் பாசமா வருவாரு, இவன் எடுப்பான். இல்ல இவன் பாசமா போகும்போது அவருக்கு ரப்பில் இருப்பாரு இல்லையா? ஆனா அப்பா பையன் உறவுல தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த உறவுகளுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும். குழம்பு அம்மா பண்ற குழம்பு தான். இன்னைக்கு வைக்கிற சாம்பார் ஒரு மாதிரி இருக்கும், மறுநாள் வைக்கிற சாம்பார் ஒரே மாதிரி இருக்கும். இதே அம்மா தான், ஒரே டேஸ்ட்ல இருக்கவே இருக்காது. அது அவங்க குற்றம் இல்லை, பிரபஞ்சத்தினுடைய தாக்கம். அது என்ன பண்ணும்னா, ஒரு விஷயத்தை ஒரு முறைதான் செய்யும். அதான் அவனுடைய கிளியர். அதனால்தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிந்து மானிடராய் பிறந்த காலை தூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிந்து தூண் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் அழைத்தல் அறிந்து கிடைச்சதுன்னா அதுவுமே. 2வது கிடைக்குங்கிறதுக்குல அதையும் அவையும் செய்யாது. ஒரு முறை ஒரு அப்பாவுக்கு ஒரு பையனா பிறந்திருக்கான்னா அடுத்தால அந்த அப்பாவுக்கு பையனா பிறக்க போகுது.
முடிஞ்ச அவ்வளவுதான். ஒரு முறை இப்படின்னா அப்படிதான், அடுத்தால் வேற. அதனால்தான் அந்தந்த காலத்தில் அந்தந்த இதுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்யணும். என்ன பண்ணிடணும்? இப்ப இந்த பிறப்பினுடைய கடமை என்ன? என்ன? இது இனிமேல் இந்த வந்தது தண்டனைக்கு வந்திருக்கோம், தண்டனை முடிச்சுட்டு ஓடணும். இங்க போய் அம்மா பிள்ளை பாசம் குடும்பம்னு சொல்லி மீண்டும் வந்து அந்த பாசத்தை பெருக்கிட்டே இருந்தாங்கன்னா அது தெரியறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறா? அப்ப அந்த ஒரு முறை கிடைக்கிற இதை விட்டுறக்கூடாது, முடிச்சிடணும். அப்போ அங்க என்ன செய்யுதுன்னா, இந்த பிறப்பினுடைய சூட்சமம் என்ன? இந்த பிறப்பை உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பிலும் உத்தமனை காண் அவை சொல்லிடுவான். இந்த உடம்புனால பெற்ற பயன் என்னன்னா, உடம்புக்குள்ள யாரை பார்க்கணும்? உத்தமனை பார்க்கணும். உத்து அவனை பார்க்க வேண்டும் இல்லையா? உத்தமமாக இருப்பவனை, உயர்ந்தவனாக இருப்பவனை. அப்ப அங்க யார் இருக்கிறா? அதுக்குதான் வந்திருக்கிறான். அதை விட்டுட்டு நான் உனக்காக பிறந்தேன், நீ எனக்காக பிறந்த, நான் அதை செய்திருவேன், உனக்கு இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், பைத்தியக்கார ரெண்டாவது கிடைக்காது. அதனால்தான் ஞானிகளே புலம்புறது அலம்புறது அப்படி உணர்ந்தவங்க தான் செய்யற செயல சாதனையா செய்வாங்க. அதீதமான ஆற்றல்கள் கிடைக்கும், அற்புதங்கள் கிடைக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு தக்கவாறு போகும்போது பிரபஞ்சம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். ஓடுற தண்ணியில போனா ஈஸி இல்லை, அது பாட்டு தள்ளிட்டு போயிருமே. அப்பல பிரபஞ்சம் என்ன நினைக்குது? ஒரு விஷயத்தை ஒரு தடவை தான் செய்யும். அப்படிங்கிற பிரபஞ்சத்துக்கு தக்கவாறு நீ நடக்க ஆரம்பிச்சா அது ஒவ்வொரு தடவையும் அது கரெக்டாவே பண்ண வச்சிடும். ஆனா அது எந்த விஷயம் இப்ப செய்ய வேண்டியது இந்த விஷயம் அந்த விஷயத்தை தான் செய்யணும். அதை விட்டு வேற விஷயம் செய்யக்கூடாது. அப்ப இந்த பிறப்பை நம்ம செய்யக்கூடியது தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. அங்க ஆசை ஒரு வார்த்தை போட்டுப்பாரு. அப்ப ஆசையே இல்லாம செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும், அதான் தன் கர்மம். அப்ப ஆசை இல்லாத தன் கர்மம் எது? அம்மாவுக்கு செய்யினாலும் ஆசை, பிள்ளைக்கு செய்யினாலும் ஆசை. ஒவ்வொரு ஆளுக்கும் மற்றவங்களுக்கு செய்யறதுல ஆசை இல்லையா? அப்ப நமக்கு செய்யறது ஆசை கிடையாது, அப்படிதானா? நமக்கு செய்யறதுல ஆசை இருக்குமா? மற்றவர்களை நம்மளையும் பார்க்கிற பொழுது அதுதான் ஆசை, இது தேவை. அப்புறம் நமக்குள்ளேயும் ஆசையும் தேவையும் வேற இருக்கு, ரெண்டாவது. அப்புறம் தனியா இருக்கணும். ஏது ஆசை? சாதாரண ஒரு காட்டன் சட்டை போடலாம், அதை விட்டுட்டு 2500 ரூபாய்க்கு பீட்டரிங்ல இருந்து வாங்கி போடலாம், 50 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போடலாம் இல்லையா? இது ஆசை. சூழலுக்கு தக்கவாறு, தேவைக்கு தக்கவாறு எங்க வாழ்க்கை போயிட்டு, அப்படிதானே? அப்போ எந்த விஷயத்தை நாம இப்ப செய்யணுமோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை வைத்து அதை முழுமையாக செய்தால் அப்ப எது இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், எதுல தவறு வரக்கூடாது, ரெண்டாவது செய்வதற்கு எதுலையுமே வாய்ப்பு இல்லை, அது வேறையா போயிடும் இல்லையா? சிந்தனையை நீங்க மைண்ட்ல வளர்த்துட்டா ஒவ்வொரு தடவையும் ஒரு உபதேசத்துக்கு வருகிற பொழுது கண்ணும் காதும் கரெக்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த உபதேசம் இப்ப கேட்கறது தான், அடுத்தாலும் இது கிடைக்காது. இப்போ கேட்கறது அடுத்த உபதேசம் வருகிற பொழுது அது வேற விஷயமா மாறி, இதையே அடுத்த தடவை பேசினா அது மாறிட்டு. அவரு பேசுகிற பொழுது நம்ம குணநிலைகள் மாறுவோம். சிலதை கேட்போம், சிலது விட்டுருவோம். உட்கார்ந்து கேட்கறவங்க எல்லாம் சொல்றது அப்படியே வாங்கிக்கலான்னு சொல்ல முடியுமா? அவங்க வேற சிந்தனைலாம் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மள, ஆனா வேற எங்கேயும் இருக்கும். டக்குன்னு நிறுத்தி அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்டா தெரியாது. ஏன்னா நினைவு இங்க இருந்தா தானே கிடைக்கும், ஆள் தான் இருப்பான் இல்லையா? அப்படிங்கிற பொழுது எவ்வளவு இழப்புகள், மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், ஆர்வத்தோடு இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா, ஒரு நிகழ்வு மறுமுறை நிகழ்வதில்லை. ஒருத்தன் இறந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு, ஒருத்தன் பிறந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? அதான் மாண்டார் மீள்வரோ
மன்னிது ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டாலும் ரைட்டா கிடையாது. அப்ப இருக்கிறதுக்குள்ள அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு நல்ல ஞானி, ஒரு மகான், ஒரு சித்தர் இருக்கிறார் சொன்னா அவர் மறைவுக்குள்ள அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கணுமோ, என்ன வாங்கணுமோ அதை பெற்றுக்கணும். வேலை பார்க்கலாம்னு சொன்னா, ஏன்னா நாள்கள் என்ன இருக்கும், வளர்ந்து கொண்டு இருக்காது, குறைந்து கொண்டு இருக்கும். அப்படிதானே? அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை அன்னன்னைக்கு செய்யணும். அப்போ குருங்கிற விஷயத்தை சொல்கிற பொழுது குரு அப்போ எப்படி இருப்பாரு, ஒவ்வொரு நாளும் புது புது தோற்றத்தோடு இருப்பார். பார்க்கணும் அப்படி. குருவை ஒவ்வொரு நாளும் எப்படி பார்க்கணும், புதுசா. அந்த பழசுக்கு இடமே கிடையாது இல்லையா? ரெண்டு நண்பர்கள் முதல் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஒரு தயக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும், விட்டு பேச மாட்டாங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறம் நிறைய தடவை சந்திப்பாங்க. ஆனா அந்த முதல் சந்திப்பு மாதிரி இருக்குமா? முதல்ல ஒரு ஆபீஸுக்குள்ள ஒருத்தன் வாரான் புதுசா, முதல் தடவை வரும்போது கொஞ்சம் தயங்கி நிற்பான், சாருமா இல்லையா? அப்புறம் பழகிட்டான்னு சொன்னா அப்புறம் 2வது இடம் 3வது இடம் அப்புறம் எல்லாம் வரும்போது பார்த்தா நம்மளை ஓட்ட கொண்ட மாதிரி வந்துருப்பான். நடைமுறையே மாறிடும். அப்பா 2 வருடம் தான் சந்திக்கிறீங்க, அதே சந்திப்பு தான். ஆனா முதல் முறை உள்ளது வேற, அடுத்த முறை வேற, ஒரு நிலையிலே இருக்காது. அப்படிதானே? ஏன் இதை பல விஷயங்கள நான் சொல்றேன்னு சொன்னா, இது ஒரு அடிப்படை விதி. இது ஒரு அடிப்படை விதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வு மறுமுறை நிகழ்வதில்லை இல்லையா? இந்த கோட்பாடை கவனத்துல வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா, ஜாக்கிரதை தானா வந்துடும். என்ன வந்துடும்? விழிப்பு நிலை வந்துடும். உதாசீனம் நம்மளை விட்டு ஓடிடும், சோம்பேறித்தனம் பறந்துடும். ஏன்னா ஒவ்வொன்றும் புதுசு இல்லையா? 2வது கிடைக்க போறது இல்லை சொன்னா அதுல ஆர்வம் வரும் இல்லையா? நாளைக்கு கேட்கலாம்ப்பா, இதுதானே இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. நான் நினைச்சிட்டான்னா நான் பேசும்போது உபதேசம் கூட சில நேரம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், சில நேரம் இந்த ஆர்வம் இருக்காது இல்லையா? ஒவ்வொரு சூழலுக்கு தக்கவாறு. அப்ப எந்தெந்த நேரத்துல எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்தந்த சூழல்கள் ஒவ்வொன்றும் புதுசு அதை எது நமக்கு தேவை அப்படி மனதில் வச்சுக்கிட்டா மிஸ்ஸிங்கிறது நம்ம லைஃப்ல வராது. எதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். இழப்பு என்பது நம்மை தொடுவதில்லை. ஒன்றை அடையாமல் இருந்தால்தான் அது இழப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஞானவானுக்கு இழப்பு இல்லை. ஞானவானுக்கு என்ன இல்லை? இழப்பு இல்லை. இழப்புனா என்ன? ஒரு விஷயத்தை நீங்க அடைய முடியலன்னா இழப்பு. அவன் எந்த விஷயத்தையுமே மிஸ் பண்ண போறது இல்லையே, எல்லாத்தையுமே அவன் டச் பண்ணிதான் முழுமையா இல்லாம அவனுக்கு எங்க இழப்பு வரும்? போது அவனுக்கு தெரியும் எது செய்யணும், எது செய்யணும் முதலே தெரியும். அது அந்த மாதிரி செய்யறது எல்லாமே இழப்பு வராது. காரியத்தை முடிச்சுருவீங்க, அடுத்த நாள் அடுத்து போகும். நாளைக்கு பார்ப்போம்னா இது பண்ண முடியலன்னா இழப்பாயிரும், நாளைக்கு மாறிடும். இது அப்படி இல்லையே, புரியுதான? அதனால இந்த விதியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டா நீங்க வாழ்க்கையில் உள்ளதில் இறங்கணும். அப்போ ஒரு குருவை சந்திக்கிற பொழுது, குரு உபதேசங்களை கேட்கிற பொழுது, வேதத்தை படிக்கிற பொழுது, ஓதுகிற பொழுது திரும்ப திரும்ப என்ன டெய்லி முற்றுவதர் அன்னைக்குதான் ஃபுல்லா ஓதியாச்சப்பா, இன்னைக்கு என்ன கைத்தே தான். அதனால திரும்ப 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 சொல்ல காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தடவை நீங்க ஓதுகிற பொழுதும் உங்களுக்குள்ள திடீர்னு அதனுடைய பொருள்கள் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். உங்க வளர்ச்சிக்கு தக்கவாறு, உங்க தகுதிக்கு தக்கவாறு பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். திரும்ப திரும்ப சொல்ல 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 இல்லையா? அப்போ எது கிடைக்கணுமோ கிடைக்கிறது வரை அது ஊறிக்கிட்டே இருக்கும், அது வந்துகிட்டே இருக்கும். அதனால திரும்ப 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 மாற்றங்கள், ஒவ்வொன்றிலையும் மாற்றம் இருக்கும். ஒண்ணு இல்லை, இதே வேதத்தை படிக்க சொன்னா முத தடவை படிச்சதுக்கும் 2வது அதே வேதத்தை நீங்க படிக்கும் போதும் வித்தியாசம் வருமா வராதா? நிச்சயமா இருக்கும். டேப் பண்ணி பார்த்தா
முதல் வாக்கையே முதல் தடவை சொல்லிட்டு ரெண்டாவது அதையே சொன்னா எந்த இடத்துல நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல நிறுத்திக்க மாட்டீங்க. எந்த வார்த்தையும் முழுங்கி இருப்பீங்க. சிலது ஸ்பீடா போய் இருக்கும். நிச்சயமா பேதம் இருக்கும். அது மன்னிக்காது. அது ரொம்ப கவனமா இருக்கும். இது மற்றவங்க உதாசீனம் ஞானவான் அந்த பேதம் இல்லாம செய்வாங்க. ஆமா, பேதம் வராது. ஏன்னா அதுலயும் கவனமா இருக்கும்போது எப்படி பேதம் வரும்? அவன் ஒரு விஷயம் ஒரு தடவை தான் நிகழ்வுன்றான். ரெண்டாவது வருஷம் அடுத்தது அது இதையும் சேர்க்க கூடாது அங்க அவனை பொறுத்த அளவுக்கு. ஆனா இவன் அப்படி இல்லை. நீ 2 தடவை வாசி இது மாத்தி வாசிட்டியம்மா. இவனுக்கு அது ஒரு நிகழ்வு முடித்து போச்சு. முதல் தடவை வாசிக்கிற பொழுதே கண்ணுங்கிறதுமா வாசிப்பான். ஒரு எழுத்தை விடாம வாசிப்பான். புரியுதானே? அதனால்தான் ஞானவான்கிட்ட முழுமை இருக்கும், திறமை இருக்கும், இழப்பு இருக்காது. எல்லாத்துலயும் ஜெயம் இருக்கும், தோல்விங்கிறது அவங்களுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னா காரிய சிரத்தையோடு கவனத்தோடு செய்வார்கள் இல்லையா? ரொம்ப கவனமா. அதான் ஜெயிக்கும். சிறப்பு. அதான் வெற்றி வாழ்க்கை. மீதெல்லாம் தோல்வி வாழ்க்கை இல்ல. ஆப்ஷன் இருந்தாலே தோல்வி இல்ல. வேதப்பட்டுரும் இல்லையா? இங்க அதுக்கே கிடையாது. 1 நதனையா முழுமை, 2 அதை விட முழுமையா இருக்கு. இதுவா அதுவான்னு சொல்லும் இல்லையா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை, ஞான வாழ்க்கை, எவ்வளவு பெரிய வாழ்க்கை. வைத்தியகார பசங்க அதனுடைய வாசனை கூட தெரியாம இருக்காங்க. ஞானத்தை உணர்ந்தா அவ்வளவு தைரியம், அவ்வளவு சுகம். எதுவும் நம்மள கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த மாதிரி வந்தாலும் எல்லாமே நம்ம கீழே தான் நிற்கும். எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? அது வென்று கொண்டு இருப்போம். நம்ம கீழே தான் இருக்கும். நம்ம சொல்லிவிட்டுதான் அந்தந்த காலத்துல அதை அனுபவிச்சுட்டு அதை முடிச்சிடணும். பாக்கி இருக்கக்கூடாது. நாளைக்கு அதை பார்ப்போம் இருக்கக்கூடாது. அப்ப அந்த தெளிவு வரணும். ஒவ்வொரு நிமிடத்தையுமே புதுசா எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். பேசுகிற பொழுது இவ்வளவு இப்ப பேசுறதுதான் 2000 மாத்திலாம் பேச முடியாதுன்னா ரொம்ப கரெக்டா பேசணும். அளந்து பேசுவோம். இப்போ ஒரு ஆள் நம்ம சந்திக்கிறோம், இன்னும் 2வது இவரை சந்திக்கிறது அது வேற. இந்த நிகழ்வு 2வது நடக்க போறது இல்லை. ஏன்னா ஒரு நிகழ்வு ஒரு தடவை. அப்போ இது முழுமையா பண்ணிடணும்னு தான் தோணும். கரெக்டா பேசணும், தெளிவா சொல்லணும். அப்போ என்ன ஒண்ணு தீர்க்கம் வரும், தன்னம்பிக்கை வரும், இடம் வரும், ஓங்கி அடிப்பேன். இல்லைன்னா படபடான நான் நாளைக்கு தான் பேசணும். அப்போ பார்த்துக்கலாம், அடுத்த தடவை சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லிக்கலாம். இது லேசினஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயத்த ஒரு ஆளை பார்த்து அவர்கிட்ட ஞானத்தை பற்றி சொல்லலாமா, நாளைக்கு பார்த்து சொல்லலாம். நாளைக்கு அவர் இருப்பாரா, நீ இருப்பியா, சந்திப்பீங்களா சந்திக்க மாட்டீங்களா? இது லேசினஸ். பார்க்கணும், அவர் சொல்லணும்னு சொன்னா யார் நீங்க, என்ன கரெக்டா சொல்லணும்னு சொல்லிட்டான்னா அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்ளலைங்கிறது அது 2வது. உன்னை பொறுத்தளவுக்கு அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணிட்ட? யூஆர் சக்சஸ் பண்ணிட்ட. சொல்ல வேண்டியதை முழுமையா சொல்லி உன் பாரத்தை இறக்கி வச்சாச்சு. யூஆர் ஃப்ரீ. வெற்றி தோல்வியை பத்தி நீ பார்க்காத. லாப நஷ்டம் உன்னை சார்ந்தது அல்ல, இல்லையா? செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை மட்டும்தான் பாக்கி. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. யாரும் சந்தோஷமா வாழ்றா இப்போ மண்ணில்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் பிக்கல் குடுங்கள்லையும் சிக்கல்லையும் சிக்கல் குடுங்கள் சிக்கல்கள் எல்லாம் என்ன வரும்னா நிச்சயமாக இருக்கும், இல்லாமலும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஆள் இல்லையா, நம்ம கூட இன்னொருத்த அவன் சிக்கல் நம்ம அவன் நிழல் நம்மகிட்ட படும் இல்லையா? நிக்கிறான் நமக்கு முன்னால, அவன் சுவாசம், அவனுடைய வாசம், நம்ம முன்ன போற இடத்துல அவன் நிற்கும் போது நம்முடைய பாதையை மறைச்சிட்டு தான் நிக்கிறான். அது எந்த திசையில் இருந்தாலுமே 8 திசையும் வரலையும் ஒரு திசையில எப்படியா இருப்பான். அப்ப நம்ம ஒரு திசை அவன் என்ன பண்றான், மறைக்கிறானா இல்லையா? அப்ப அங்கிருந்து வரக்கூடிய எனர்ஜி அவன் ஸ்டாப் பண்ணிட்டானா இல்லையா? இல்லையா? நேருக்கு நிக்க வேண்டாம், இந்த பக்கம் நின்னாலும் இங்க இருந்து வரக்கூடிய போர்ஸ அவன் என்ன பண்ணிடுவான், ஸ்டாப் பண்ணிடுவான். அப்ப அவனால வரக்கூடிய கர்மாக்கள் அங்க இருக்கதான் செய்யும். அப்ப அதெல்லாம் உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தக்கவாறு ஒவ்வொரு சூழலுமே யுத்தம், போராட்டம், அங்கேயே ஜெயிச்சிடணும்.
அப்ப என்ன பண்ணிடுறோம்னா அவனுக்கு தக்கவர், அவன் யார், எப்படிப்பட்டவன். அங்க அன்பா பேசிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பகை இல்ல. நானா நீனான்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அது போட்டு பார்க்க வேண்டிய வந்துடும். அப்ப அவன் ஒருத்தன் போயிட்டு 3 கூட்டத்தை உங்களுக்கு 3 திசை அடைச்சிடும் இல்லையா? இதெல்லாம் சிந்திக்கணும். அதனால எப்பொழுதுமே என்ன சொல்றேன்னா, ஒரு நிகழ்வு ஒரு முறை நிகழ்வு. ஒரு காரியத்தை அந்த முதல் தடவையிலேயே, ஏன்னா 2வது அந்த காரியம் நடப்பது இல்லை, 2வது அது அடுத்த காரியம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கொண்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப கவனமாக நாம் இருந்தால், நாம செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, கேட்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முழு கவனத்தை செலுத்தினா நாம் எதை அடையணுமோ அது சீக்கிரமா அடைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும்.